சார். தவேக தலைவர் விஜய் அவர்கள் நேற்று கன்னியாகுமரியில் சில வாக்குறுதிகளை அறிவிச்சிருந்தாரு. அது குறிப்பா இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு சார். அந்த வாக்குறுதி பற்றி உங்க கருத்து என்ன சார்? இல்லை, உண்மையிலே ஏன்னா அவர் முழுமையான ஒரு தேர்தல் அறிக்கை ஒன்றும் சொல்லலை அப்படின்ற மாதிரியான விஷயம். உலக மகளிர் தினத்தில் இருந்து சொன்னார். அதன் பிறகு கொஞ்சம் வெளியிட்டிருந்தாரு. முக்கியமாக ஃபுல்லாக அவர் வெளியில்லையே அப்படிங்கும்போது அது சஸ்பென்ஸாகவே வச்சிருக்காரு. கூட நெருக்கத்தில் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தப்போ நேற்று கன்னியாகுமரியில் நான் முக்கியமாக கன்னியாகுமரியில் உள்ள பிரச்சனைகள் பற்றிலாம் பேச போகிறாருன்னு பார்க்கும்போது அவர் சொன்ன அந்த வாக்குறுதிகள் ரொம்ப இதுவாக இருந்தது. குறிப்பாக இன்று உலகத்தையே ஆண்டு கொண்டு இருப்பது செயற்கை நுண்ணறிவு தான், ஏஐ தான். இந்த ஏஐ வைத்து இந்த மாநிலத்தை, தமிழ்நாட்டை மிக சிறப்பான ஒரு மாநிலமாக நான் மாற்றுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லுது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கார்டு எல்லாமே அது கூட நிறைய ப்ரிவிலேஜ் கார்டு குறிப்பாக அது கூட நிறைய பேர்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி ஆதார் கார்டு இருக்கு, அப்புறம் ரேஷன் கார்டு இருக்கு. இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. குறிப்பாக எல்லாருக்கும் என்னன்னா பொதுவாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது மிகப்பெரிய கஷ்டம். அது நீங்கள் அது ஒரு ஜாதி சான்றிதழாக இருக்கட்டும், ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், எல்லாம் நீங்கள் ஒரு ஒரு சான்றிதழ் வாங்குறதுல அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருக்குது. ஆன்லைனில் இருந்தால் கூட அது போயிட்டு கடைசியாக ஒரு இடத்துல நிற்கும் பொழுது நீங்கள் என்ன இங்கே இந்த ஃபைனலாக அந்த இடத்துல முடிச்சுட்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது. அது இல்லை, உங்கள் உள்ளங்கையிலேயே நாங்கள் கொண்டு வந்துடுறோம் ஒரு ஆப் மூலிமா. நீங்கள் அதுலேயே உங்கள் சர்டிஃபிகேட் பார்த்துக்கலாம். நீங்கள் தகுதியானவர்கள் அப்படின்னா அது விண்ணப்பிக்கலாம். அது உங்கள் வீடு சேரும், உங்கள் ஃபோன் சேரும். அப்படின்ற மாதிரி பல நலத்திட்டங்கள். குறிப்பாக ஆப் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த செயலி மூலியமாக உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எதுக்கும் அலைய வேணாம். ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாத, இடைத்தரகர்கள் இல்லாத ஒரு அரசை என்னால் கொண்டு வர முடியும், ஏற்படுத்த முடியும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு விஜய் வச்சிருந்த அந்த நலத்திட்டங்கள் இதுவும் முக்கியமான ஒன்று சார். அதே மாதிரி அந்த பட்ஜெட் பற்றி அவர் விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஒரு பட்ஜெட்டுக்கும் ஒவ்வொரு நிதி ஒதுக்கப்படும், ஆனால் அது எவ்வளோ செலவாகுது அப்படின்றது மக்களுக்கு தெரியாது. ஆனால் நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா அது எல்லாமே வெளிப்படையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார். இது எந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியிலையும் தமிழக மக்கள் மத்தியிலையும் இம்பாக்ட் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக. நீங்கள் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பொதுப்பணித்துறைக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்க அப்படின்னா இந்த ஏரி குளம் தூர்வாரத்துலேருந்து பாலம் கட்டுறது வரைக்கும் இவ்வளோ கோடி அப்படின்னு எடுத்து வச்சுருவாங்க, சொல்லுவாங்க பட்ஜெட்டில். சரிங்க, அது கட்டப்பட்டதா கட்டலையா, இதுக்கு எவ்வளோ செலவழிக்கப்பட்டது, இது யாரும் கண்டிப்பாக கேள்வி கேட்க மாட்டாங்க. மீடியாக்கள் சிலது கேட்பாங்க கட்டி. அப்புறம் அவங்களே சில இதெல்லாம் ஒரு விளம்பரமாக கொடுப்பாங்க. இவ்வளோ இதில் அது கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ திட்டத்தில் இந்த பாலம் கட்டப்பட்டது, இந்த ஏரி தூர்வாரப்பட்டது, இந்த சாலை விரிவாக்கப்பட்டதுன்னு இருக்கும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பட்ஜெட்டுக்கான செலவு நாங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் அதுவும் உங்கள் கையிலேயே அந்த ஆப்லேயே நாங்கள் அதை வெளியிடுறோம். வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ காலம் அந்த பட்ஜெட் அப்படின்ற ஒரு இவ்வளோ கோடி ஒதுக்கணும், இவ்வளோ கோடி ஒதுக்கணும். கல்வி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கோடி ஒதுக்கணும் அப்படின்போது அதில் எத்தனை பள்ளிக்கூடம் கட்டினீங்க, எத்தனை பள்ளிக்கூடம் சீரமைச்சிங்க, அந்த பள்ளிக்கூடங்களுக்கான உபகரணங்கள் என்ன வாங்கினீங்க, இதெல்லாம் யாரும் இல்லை. ரைட்டு கட்டணமாக இது பண்ண மாட்டேன், நாங்கள் விலாவரியாக அதை உங்களுக்கு உங்கள் கைக்கே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கு சார். அதே மாதிரி மீனவர்களுக்கு சில வாக்குறுதிகள் விஜய் அவர்கள் கொடுத்திருந்தாரு. ஏன்னா அவருடைய நிறைய படங்கள் இப்போ சுறா உள்ளிட்ட படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு. ஆனால் இது ஒரு ரியலாகவே அந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. விஜய் அவர்களுக்கும் மீனவர்களுக்கான கனெக்ஷன் அப்படின்றது ரொம்ப பெருசு. நாகப்பட்டினத்தில் ஒரு முறை இலங்கை கடற்படையினால சுட்டுக் கொல்லப்பட்ட போது உண்ணாவிரதம் இருந்தார், பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அந்த வீடு அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கு சார். அது எந்த அளவுக்கு மீனவர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்து? இல்லை, இது கூட மீனவர்கள் வீடுக்கு முன்னாடி அவர் இப்போ மீன்பிடி தடை காலத்துலேருந்து 8000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நான் 20000 ரூபாய் கொடுக்குறேன்னா என்ன இது சாத்தியமா அப்படின்லாம் ஒரு கேள்வி வந்தப்போ நிச்சயமாக ஏன்னா அந்த தடைப்பிடி காலத்தில் வெறும் கடலை நம்பி இருக்கிறவங்க மீன்பிடி தொழிலை தான் நீங்கள் அதில் எதுவும் உபத்தொழில் செய்ய முடியாது. உபத்தொழில் மீன் நீங்கள் கடலுக்குள்ள போனால் மீனை தான் கொண்டு வரணும், இல்லைன்னா உப்பை வச்சு உப்பால் பண்ண முடியாது. அது எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. அது அப்படி இருக்கிறதுல அந்த தடை காலத்தில் இவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும், அந்த 8000 போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது நான் 20000 கொடுக்குறேன். உங்கள் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டால் அது வேற்று நாட்டில் இருந்து, ஏன்னா கடல் கடந்து நீங்கள் எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறாங்க, அந்த எல்லை எதுவும் தெரியாமல் மீன் பிடிக்கிறாங்க, அதுக்கான தாக்குதலுக்கு உள்ளாராங்க. படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது. அதற்கு மானியமாக பேங்க்லேருந்து 5 லட்சம் ரூபா நான் பெற்று தருவேன் அப்படின்னு சொல்லுது. டீசலுக்கான மானியம் கொடுக்குறது. இதெல்லாம் தாண்டி வீடு அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் கடலை நம்பி இருக்கிறீங்க, இன்னைக்கு சொந்த வீடு அப்படின்றது எத்தனை மீனவர்கள் ஓகோன்னு இருக்காங்க. அப்படியே அந்த வீடை கட்டித்தரேன் நான் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் மீனவர் மத்தியில் ஒரு பெரிய ஒரு வரவேற்பை
நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஆரம்பிச்சது மீனவன் நண்பன் நான் அப்படின்னு தான் ஆரம்பிச்சார். எம்ஜிஆரே மீனவன் நண்பன் ஒரு படத்துலேயே நடிச்சார். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி விஜய்க்கு மீனவர்களுடைய மத்தியில் ஆரம்பத்துலேருந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது, பெரிய வரவேற்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து இந்த கடலோர பகுதியில் அவர் கூட பெரம்பூர்லேயும் திருச்சி கடற்கரையும் நிற்க போகிறாரு. முதல்ல ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது வேதாரண்யத்திலும் தூத்துக்குடியிலையும் இந்த மாதிரி கடலோர பகுதியில் உள்ள ஒரு தொகுதியில் தான் நிற்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவலாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நாகப்பட்டினம் வேளாண் படப்பிடிப்பு பொள்ளாச்சியிலேருந்து வந்து அந்த நாகப்பட்டினத்தில் மீனவர்களுடைய போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அது பெரிய ஒரு எழுச்சியை கொடுத்துருது. இது மாதிரி மீனவர்கள்னா இன்னும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மீனவர்கள் கடல் கடந்து போய் இப்போ ஈரானில் கூட அவ்வளோ மீனவர்கள், தமிழக மீனவர்கள் 90% கன்னியாகுமரி மீனவர்கள் தான். அவங்க கூட ஒரு உருக்கமான வீடியோ கூட ஒன்று போட்டிருந்தாங்க. இப்போ வந்துட்டாங்க, தாயகத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஆரம்பத்தில் நாங்கள் வந்து இந்த குண்டு சத்தத்தெலாம் கேட்டு உயிர் பயத்தில் இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து அந்த குண்டு சத்தம் பழகி போய் இப்போ நாங்கள் கொண்டு போன உணவெல்லாம் தீர்ந்து போச்சு, இப்போ பசி பயத்தில் இருக்கிறோம், நாங்கள் பசியில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அப்படி மீனவருடைய பெரும்பான்மையாக இருக்கிறவங்க குமரி மாவட்டத்தில் அந்த விஷயம் வந்து பெரிய ஒரு வரவேற்பை கொண்டிருக்குது. அதே வேளையில் குமரி மாவட்டத்தில் உள்ள இன்னும் பெரிய பிரச்சனைகள் என்னன்னா, கனிம வளங்களை திருடுறது வந்து கனிம வளங்கள் வந்து கொள்ளையடிக்கப்படுகிறது, மலைகள் கொள்ளையடிக்கப்படுகிறது, அது கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது அப்படின்போது அதை நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு. குறிப்பாக குமரி மாவட்டத்தில் பெரிய தொழிற்சாலைகள் கிடையாது. வாழ்வாதாரம் பெரிய ஒன்று வந்து பக்கத்து மாநிலத்தை போக வேண்டியதாக இருக்குது, இல்லை சென்னை நோக்கி பெருமளவு வர வேண்டியதாக இருக்கிறது, பெங்களூர் மாதிரியான ஒரு நகரத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. அதனால் எங்கள் தொழிற்சாலைகளை நாங்கள் வந்து உருவாக்குவோம். அங்கேயும் வந்து மலைவாழ் பகுதியில் இருக்கிற அந்த மக்கள் வந்து அடிப்படை வசதியெல்லாம் இல்லாமல் இருக்காங்க. அந்த அடிப்படை வசதியெல்லாம் செய்து தருவோம் அப்படின்னு பேசியிருந்தால் இன்னும் வந்து விஜய்க்கு இன்னும் பெரிய ஒரு மிகப்பெரிய வரவேற்பை அது கொடுத்துருப்பாங்க. சார், இவர் கன்னியாகுமரி வரதுக்கு முன்னாடி அவருடைய உடல்நிலை பற்றி நிறைய தகவல்களாக வந்து சார், உடம்பு சரியில்லை, அதனால தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வராது. ஆனால் அன்றைக்கி அவர் இருந்த அந்த ஹாப்பினஸையும் அவர் சைக்கிள் ஓட்டமையும் பார்க்கும்போது அவ்வளோ உற்சாகமாக இருக்காரு சார். ஆமாம், அது நிறைய அந்த வதந்திகள் மாதிரி வந்து அவர் திடீர்னு முட்டை ஏற்படுச்சு, நீர்ச்சத்து குறைஞ்சி போயிடுச்சு. அப்புறம் டாக்டர்ஸ் வந்து அவர் வந்து தனியாக வந்து வீட்லேயே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு, என்னென்ன சமூக ஊடகங்களில் என்னென்னலாம் கிடைக்குமோ அதெல்லாம் போட்டுதான். ஆனால் ஒரு பொதுவாக வந்து சொல்லுவாங்க வந்து நீங்கள் அரசியல்வாதிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் பொதுவாகவே வந்து ஒரு 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 80 வயதுக்காரன்னு வச்சுங்க, அவர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளோட இருக்கட்டும், ஓடுவாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. எப்படி அப்படின்னா அவங்க சின்ன வயசுலேயே அந்த இயக்கத்துக்குள்ளே வந்துடுவாங்க. அடிப்பில் இயக்கத்துக்குள்ளே வந்து ஒரு ரோட்டில் கிடைக்கிற சாலையில் கிடைக்கிற சாப்பாடு வந்து அந்த வண்டிக்கடை மாதிரியான இடத்துல கிடைக்கிற சாப்பாடு, கிடைச்ச இடத்துல தூங்குறது, அந்த மாதிரி வசதிகள்லாம் அப்போ இல்லை இல்லைங்களா. ஒரு மீட்டிங் முடிச்சு அடுத்த ஊருக்கு நடந்தே போகிறது, இப்படி பழகி 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 அவங்களுடைய அந்த உடல்நிலை இதுக்கு பழக்கமாயிட்டு இருக்கும். இப்போ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவுக்குள்ளேருந்து வந்திருக்காரு, ஒரு சினிமா நடிகருக்கான இதுவும் இருந்தால் போதும், இப்போ தான் அரசியல் கருத்துக்குள்ளே வந்திருக்காருன்னா இந்த வெயில் இந்த இது புதுசாக வந்து இந்த கூட்டம் வந்து நின்றுக்கிட்டே வர்றது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி உடல்நிலைன்னு வரும். ஒருவேளை இவர் அடுத்து வர எலெக்ஷன் அடுத்தடுத்து இவர் சந்திக்கிற அந்த கூட்டங்கள்லாம் வந்து இவருக்கு வேணா பழகிடலாம். இது கொஞ்சம் உடல்நலத்தை கொஞ்சம் ஏற்படுத்தும். அதை தாண்டி வதந்திகளாக பரப்பின ஒரு விஷயங்கள் வந்து இதோட அவர் வந்து 4 நாளைக்கு ஒரு முறை தான் வெளியே வருவார். அப்புறம் அந்த தேர்தல் பரப்புரையே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஒரு 7-8 நாளில் அவர் நிறுத்திட்டு போகிறாரு, எல்லாத்தையும் வீடியோ வெளியிட போகிறாரு. இப்படிலாம் இருந்தப்போ வந்துட்டேன், கன்னியாகுமரி வந்துட்டேன், நான் நல்லா தாங்க இருக்கிறேன்ற மாதிரி சைக்கிள்லாம் ஓட்டி காமிச்சாரு. இல்லை என்ன போயிட்டுன்னா அந்த சைக்கிள் கடை அந்த சைக்கிளை விற்ற உரிமையாளர்கள் வந்து அவங்க உற்சாகமாக பேட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது விஜய் எது பண்ணாலும் அது ஒரு பேசும் பொருளாக மாறுது. அது என்ன சொல்கிறது வந்து அவர் மட்டும் அவருடைய பயணத்தை நாளைக்கு கூட பாருங்கள் திருப்பூருக்கு கிளம்புறாரு. திருப்பூரில் வந்து ஒரு ரோட் ஷோ, ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்குது. அடுத்தடுத்த கட்டமாக வந்து இந்த ஒரு 8 நாளைக்குள்ள தமிழகத்தில் எந்தெந்த பகுதியெல்லாம் அவரால் போக முடியுமோ அதில் அந்த பிரச்சார பயணத்தை அவர் தொடர்ந்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். கொங்கு மண்டலத்துக்கு திரும்ப வந்து போறாரு சார். அங்கே வந்து ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அவருடைய பிரச்சாரங்களை பெரும்பாலும் வந்து பிஜேபி ஏடிஎம்கேவை பெருசாக அவர் விமர்சனம் பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. குறிப்பாக திருப்பூரில் வந்து நிறைய வடமாநில தொழிலாளர்கள் வந்து இருக்காங்க, அவங்க யாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தம்பி. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து பிஜேபி பற்றினா அந்த அட்டாக் பண்ணுவாரா சார்? இல்லை, கண்டிப்பாக எனக்கு சொல்லும் போது அவர் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே வர்சஸ் டிவிகேல பிரச்சாரம் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏடிஎம்கேலாம் எங்கள் கணக்கிலே இல்லைன்னு சொன்னாலும் வந்து அது ஒரு கட்சி தான் வந்து அதுவும் இந்த தேர்தலில் ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே வரையில் திருப்பூரில் சொன்ன மாதிரி வந்து இந்த கார்மெண்ட்ஸ் வந்து உலக அளவில் பனியன் ஜட்டிகளை வந்து ஏற்றுமதி பண்ணி டிஷர்ட்டில் ஏற்றுமதி பண்ணுறது அங்கேருந்து போகிறது தான் உலக முழுக்க போகிறது. இப்போ அங்கே உள்ள அந்த தொழில் பிரச்சனைகள், அந்த தொழிற்சாலை வச்சங்களுடைய பிரச்சனைகள், அங்குள்ள தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள்,
மிக முக்கியமாக வந்து இந்த கழிவுநீர் பிரச்சனைகள் இன்னும் இருக்குது, வந்து முறைப்படுத்தாமல் இருக்குது. இதையெல்லாம் விஜய் பேசுவாரா? நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ ஆயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி என்ன பேச போகிறார்? இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குட்டி ஜப்பான் கூட சொல்லுவாங்க திருப்பூரை ஒரு தொழில் வளத்துக்கு. இங்கே மேலும் தொழில் வளம் அதிகமாகும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்? அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பேசுவாரா? இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கொங்கு மண்டலத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசுவாரான்றது வந்து நாளைக்கு தான் தெரியும். சார் அதே மாதிரி நாளைக்கு ஏப்ரல் 14 அப்படின்றதால அதை முன்னிட்டு விஜய் அவர்களுடைய ஒரு இன்டர்வியூ வந்து எக்ஸ்க்ளூசிவாக வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் கசிச்சு ஜீ தமிழ் அப்படின்ற தொலைக்காட்சியில் பண்ண போகிறாங்கன்ற மாதிரியான செய்திகள்லாம் இருந்துச்சு. அது உண்மையாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்காது? இல்லை, ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டது இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. ஒரு பிரபலமான ஒரு சேனலில், ஒரு யூடியூப் சேனலில் அதை போடுறதாக இருந்ததாக ஒரு தகவல் இருந்தது. அப்படி போடுறதா இருந்தது வந்து அந்த சேனலுக்காக தான் எடுத்துருப்பார் அது. ஆனால் இதுக்கிடையில் அது இல்லைங்க அப்படின்ட்டாங்க. அது ஒரு சேட்டலைட் சேனல் தான் அந்த இன்டர்வியூ ஒளிபரப்பு போகுது. அது எனக்கு தெரிஞ்சு தேர்தல் நெருக்கத்தில் இதை வெளியிடலாம், இந்த ஒளிபரப்பலாம் அப்படின்னு இருக்காங்க. அதில் பல விவரமான விரிவான விஷயங்களை வந்து விஜய் பேசியிருந்தார். ஏன்னா அவருடைய இன்டர்வியூலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். இப்போ அரசியலுக்குள்ள வந்துட்டாருன்னா இவ்வளோ நறுக்கு தெரிச்ச மாதிரி பேசினா சரியாக இருக்காது அப்படின்னு பொழுது. ஏன்னா பொதுவாக விஜய் மேலே இப்போ வைக்கிற விமர்சனம் என்னன்னா, நிறைய ரிப்பீட்டை தான் சொன்னதே தான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு போகிறாரு. நான் ரொம்ப கஷ்டத்துலேருந்து வந்தவன், நான் வந்து இதனையும் தாண்டி வந்திருக்கிறேன், நான் உங்களுக்காக தான் வந்திருக்கிறேன், நான் ஒரு ரூபா கூட திருட மாட்டேன், நான் வந்தால் மக்களுடைய பணம் எனக்கு வேணாம், என் காசு எனக்கு போதும், யாரையும் நான் வந்து அது மாதிரி கையை வைக்க விட மாட்டேன் அப்படின்னு இதுதான் பேசிகிட்டு இருக்காரு. மற்ற அரசியல் விஷயங்கள்லாம் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. பொதுவாக தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குது, அதையெல்லாம் இவர் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேங்கிறார் போது ஒருவேளை இந்த நேர்காணலில் அதெல்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசுங்க சார். தகவல் ரொம்ப நன்றி.